पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 663வது திவ்ய நாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது சாமபாரகன் என்பது. இதற்கு சாதாரணமா அர்த்தம் சொல்லிடுவாங்க ஈஸியா. சாமவேதத்தினுடைய எல்லை தெரிந்தவன். எல்லா வேதமும் தெரிஞ்சவன் சொன்ன போதே ஆயிடுத்து. இந்த சாமபாரகன் என்று சொல்லும் பொழுது எதை நினைக்கிறார்கள்? எப்படி அசுரர்களுக்கு தேவர்களுக்கும் இடையிலே எம்பெருமான் அசுரர்களை பாம்பின் வாயிலே வைப்பதற்கு செய்த உபாயத்தை பார்த்தோம். அதுக்கு பதிலாக பகவான் இப்படி கேட்டிருந்தா, பயப்படுறாங்க எங்கள் பசங்க, கொஞ்சம் நீரே வந்து வாய்ப்பக்கத்தில் வந்துருங்க, நாங்கள் வால் பக்கத்தில் கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? ஏயா உங்களை மட்டும் பாம்பு கிடைக்கக்கூடாது, எங்களை கிடைக்கணுமா? கிடையாது கிடையாது, நாங்கள் தான் வால் பக்கத்தில் போயிருப்போம். அவன் எப்படி பேசினா அவன் புத்தி மாறுமோ அப்படி பேசி உபாயத்தை கண்டுபிடிச்ச சர்வஜன் பகவான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் பெரிய உபாயம் ஒன்று சொல்லித்தான். இந்த திருநாமத்தை மட்டும் நாம் நன்று உணர்ந்து செய்தோமானால் காரியம் வாழ்க்கையில் என்றும் வெற்றி தான். இந்த ஒரு திருநாமத்துக்கு வேற அர்த்தம் சொல்கிறேன். சாமவேதத்தின் எல்லையை கண்டவன் என்பது ஒரு அர்த்தம், அது சாதாரண அர்த்தம். நம்ம ஸ்பெஷலாக சொல்கிறோம். தோசையிலே ஸ்பெஷல் தோசை, என்ன தோசை? நெய் தோசைன்னு போடுறாங்க ஒரு கேடு. சாமபாரகன் என்றால் என்ன? சாமமாக பேசுவது. சாமம் என்பது அமைதியான பேச்சின் எல்லையை அறிந்தவன். மாசு, க்ரௌடு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப இனிமையாக அமைதியாக பேசணும், ப்ரொவகேட்டிவாகவே பேசக்கூடாது. 1964 காஞ்சிபுரத்தில் வரதனுடைய பிரம்மோத்சவம். பேர்பட்ட பிரம்மோத்சவம், பெரிய உற்சவம்னா பெரிய உற்சவம் தான். கருடோத்சவத்துக்கு வர கூட்டம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவருடைய மோகினி திருக்கோலத்துக்கு முதல் நாள் நினைக்கிறேன், 5ஆம் திருநாள் 4ஆம் திருநாள், சேஷ வாகனமாய் பெருமாள் உள்ளே எழுந்துவிட்டார். அப்போ தான் அந்த சேட் நியூஸ் வந்துடுத்து. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பிரதம மந்திரி இயற்கை எழுதினார். அதனால் கடைக்கடெல்லாம் மூடுதலோட கும்பல். ஒரு கும்பலில் சொல்லுது, கோயிலில் மட்டும் எப்படியே திருவிழா நடக்கலாம்னு எடுத்து நம்ம நேரு மாமா சாச்சா நேரு போயிட்டார். சாச்சா நேரு குழந்தைகள் கூட குதூகலமாக இருக்க முடியாது துக்கம் கொண்டாடுற நாளில்
மூலத்தடிச்சு வரதராஜருக்கு மாலை போட்டு திருவிழா எடுக்கிறது ரொம்ப தப்புன்னு ஒருத்தருக்கு தோணித்து. அதனால் அவர் ஒரு கூட்டமாக வந்தார்கள். உற்சவத்தை நிறுத்த வேண்டும்னு ஏகப்பட்ட தகராறு பண்ணாங்க. அந்த ஈவோ பார்த்தா ரொம்ப கெட்டிக்காரு, ஆகா நிறுத்தி போடுறோன்ட்டு. ஆனால் அதே சமயத்தில் அங்கே ஒரு சின்ன கோயில் வெளியில், அன்றைக்கி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு குருதேவருக்கு பிறந்த நாள் வேறு. அதனால் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் 18 படி புளியோரை போட்டாங்க. பெரிய ப்ராப்ளம், இந்த புளியோரை டிஸ்போஸ் பண்ணணுமே, அது ஓப்பனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நேரு அங்கே இறந்து கிடக்கிறார், சடலம் கிடக்குது டெல்லியில், இங்கே எப்படியா நீங்கள் புளியோரை விநியோகம் பண்ணுறேன்னு கேட்பாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, வாங்கி பண்ண புளியோரை வீணாகக்கூடாதுன்னு பின்பக்க கதவை திறந்து வாங்கிட்டு போயிடுங்கன்னு ஒருத்தராக கூப்பிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே கழியை தூக்கிட்டு சில கூட்டம் வந்துடுது. இன்னொரு கூட்டம் பார்த்து எங்கெல்லாம் இங்கே உட்காந்து கூடி பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் போய் நிறுத்து. அங்கே ஒரு லெக்சர் கொடுத்துட்டு இருந்தார் ஒருத்தர் பெரியவர், அங்கே வந்துட்டாங்க. அங்கே ஒரு நிறுத்துங்க அப்படின்னு. அப்போ டி ராமசாமிகார் ஒரு வக்கீல், ரொம்ப பண்புள்ள பெரிய மனிதர், பகவான் வரதராஜன் அபார பக்தி. அவர் போனார், கையை குவினார். நண்பர்களே, நம்ம துயரம் உங்களுக்கு தெரியாதா? நம்ம பிரதம மந்திரினா இழந்துட்டோம் நாம். அதனால் இங்கே அவருக்கு இரங்கல் கூட்டம் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் நல்ல கதிக்கு போகணும்னு நாராயணனை பிரார்த்திக்கிறோம். நீங்களும் வாங்க உட்காருங்கன்ட்டு. வந்தவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு குழப்பம் ஒன்றும் நல்லபடியாக அடித்தா தான் சந்தோஷம். இவர் தான் எப்படி சொல்லிட்டார், அப்புறம் அடிக்கிறது எப்படி? ஆனால் அங்கே ஒருத்தர் இருந்தார். ஆமாம், இவங்க பெருசாக இப்போ மூடுன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போய் மனைவி அடிச்சு சினிமாவுக்கு போயிடுவாங்க, அவங்க துக்கம் கொண்டாமனே நடிக்கிறது அப்படின்னார். ஒரு வார்த்தையை சொன்னார், யாரையாவது இப்படி அவர் அடி ஓதன்ட்டாங்க, ப்ரொவோகேட் பண்ணிட்டார். உடனே கையை கூப்பிட்டு சொன்னார் டிஆர், அவர் ஏதோ பேசானவர் சொல்லிட்டாருங்க, உங்களுக்குள்ள துக்கம் அவருக்கு புரியலை, எங்களுக்கும் நமக்கு 2 பேரும் ஒரே துக்கம்தான், அதனால் அது சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு கையை கூப்பிட்டோடனே சரி சொல்கிறதுன்னு போயிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், இதுதான்டா சாமம். சாமம்னா அப்படி பேசிஃபை பண்ணி பேசணும். அதனால தான் ராமாவதாரத்துக்கு ஒரு தனி ஏற்றம். வாலி அவனை கொண்டு தனக்கு ராஜ்யம் வாங்கி கொடுத்துட்டா, தம் வானர் வீரர்கள்லாம் வரவழைச்சு சீதையை தேடி கொடுத்துட்றேன்னு சொன்னான் சுக்ரீவன். வாலிவதம்ங்கிறதோட ஈஸியான காரியம் இல்லை. அதனால் மறைஞ்சு அடிச்சுட்டாராங்க. மறைஞ்சு அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சுக்ரீவன வாலியும் ஒருத்தர் சண்டை போட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறாங்க. பானம் போடச்சு, அவசரப்பட்டு பானம் போட்டால் அது வாலிக்கு பதிலாக சுக்ரீவ மேலே விழுந்தா என்ன ஆகும்? டார்கெட் சுற்றிகிட்டே இருக்கு. அந்த எது டார்கெட்டோ இது இருக்க வாலியோ அவரை மறைச்சிட்டு சுக்ரீவன் நிற்கிறான். அப்போ ஒரு பானம் போட்டார்னு வச்சுக்கோங்க, அந்த பானம் சுக்ரீவன் தாக்கிடுதுன்னா அதுக்குள்ளே சுக்ரீவன் எப்படி சுழலுவான், எந்த பக்கம் போவான்னு பார்த்து கொஞ்சம் தள்ளி டைரக்ஷனில் குறி வைக்கணும். அது எவ்வளோ கணக்கு செய்யணும். அவ்வளவும் செஞ்சு எம்பெருமான் மரத்தின் மறைவிலிருந்து ஒரே பானத்தை வாலி மேலே போட்டு கொண்டுட்டான். ராஜ்யம் வாங்கி கொடுத்துட்டான் சுக்ரீவனுக்கு. சுக்ரீவன் சொன்னான், ஒன்னால எனக்கு பட்டாய விழா ஆயிடுத்து, இப்போவே சீதையை தேடுறேன்னா. ரொம்ப மழை பெய்யுறது, மழைக்காலம் வந்துடுத்து, எத்தனையோ ஆண்டுகள் மனைவி விட்டு பிரிஞ்சிருது, இப்போ தான் மனைவியோடு சேர்ந்துருக்கு பாரு, நீ ஜாலியாக இரு, இதை மழை விட்ட உடனே தான் ட்ராவல் ஈஸியாக இருக்கும், நம்ம சீதையை தேடலாம் என்று ராமபீரான்னு சொன்னோம். இதுவே யார் சொல்ல, யாராவது என் காலத்தை பாரு முதல்ல அப்படி சொல்லலை, நண்பன் ஆனந்தமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. அது மாரிக்காலம் முடிந்தவரை நதிகள்லாம் வற்றி போயிடும், பயணம் ஈஸியாக இருக்கும் மாநிலங்களுக்கு, அப்போ நம்ம தேடுறதை தொடங்கலாம் போன்னு சொல்லிட்டு பகவான் மலை குகையில் லக்ஷ்மணனோடு இருக்கான். 2 மாதம்தான் மாரிக்காலம். மழை போய் முடிஞ்சுடுத்து, சரதிருத்து வந்துடுத்து, நதிகள்லாம் மெல்ல 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 வெள்ளம் குறைய போயிடுச்சு. அது அங்கங்கே மேடு தெரிய ஆரம்பிச்சு, நதிகளை தண்ணீர் போயிட்டு அப்படிப்பட்ட நிலை வந்துடுத்து. அப்படியும் சுக்ரீவன் என்ன பண்ணிட்டான், பார்ட்டியாக இருக்கான், மறந்து போயிட்டான் சொன்னது. அங்கே சுக்ரீவனுடைய அரண்மனையிலேருந்து டப்பான்னு மழை டான்ஸ் எல்லாம் அடிக்கிறதெல்லாம் ராமனுக்கு குகையில் வந்து சத்தம் போட்டு, சுக்ரீவன் என்ஜாய் பண்ணுறான் பத்தியா, பண்ணட்டும் அப்படின்னு தான் பகவான். ஆனால் அவன் பாட்டு என்ஜாய் தான் பண்ணுறான், ஆள் இருப்பதாவே தெரியல. கோபம் பகவானுக்கே வந்து, லக்ஷ்மணா, சுக்ரீவன் தன் காரியம் ஆன உடனே நம்மளை மறந்துட்டான். இது ஒரு ஃபார்மாலிட்டி நம்ம சொன்னோம், அப்போயும் அதையும் மீறி போயிருந்தா பெருமையாக இருக்கும், இருந்தால் ஏற்றுட்டான். இப்போ மாரிக்காலம் வந்துடுத்து, மாரிக்காலம் போயிடுத்து, சரத்காலம் வந்துடுத்து,
இப்போ கூட வரமாட்டேங்கிறான். அதெல்லாம் அவருக்கு போய் ஒரு விடத்தையும் ஞாபகப்படுத்துகிறா. இப்போ சுக்ரீவா, நீ இப்படி ராமனுக்கு துரோகம் பண்ணியானா வாலி போன வழி கதவை திறந்துருக்கு, ஞாபகம் வச்சுக்கோன்னு. என்ன அர்த்தம்? வாலி போன வழியில் நீயும் போயிடுவேன். வாலி ஒத்தனை தான் உன்னை வந்து பந்துக்களோட உறவினர்களோட கொண்டுடுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார் ராமன். அந்த ஒரு நிமிஷம் வந்து அடக்க முடியாமல் உணர்ச்சியினார். இதோ அப்படின்னார் லக்ஷ்மணன். அவருக்கு எப்பெல்லாம் பலாரம் அடிக்கணும்னா சான்ஸ் குஷி ஆகிடுவார். வாலி சுக்ரீவன் விரட்டுனா இல்லையா பாரு, கிளம்பிட்டார். வில்ல தொகிடு கிஷ்கிந்தை நகரை நோக்கி போகிறார். ராமபிரான் கூப்பிட்டார், இங்கே வா லக்ஷ்மணான்னார். டேய் லக்ஷ்மணா, நான் ஏதோ அவசரத்தில் சொல்லிட்டேன்டா, நீ முதல்ல அவன்கிட்ட போன வேண்டியதை சொல்லி வைக்காது. அவனை சாமத்தோடு அமைதியாக பேசு. அண்ணா கஷ்டப்படுறார், ஆள் அனுப்புறங்களா, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கோன்னு கேடு. அதான் அதுக்கெல்லாம் வரிக்கு வராமல் அவன் பேசினான்னா அப்போ நம்ம அஸ்திரத்தை சொல்லு. நச்ச சங்குச்சத பந்தாக ஏன வாலி ஹதோகதா சொல்லு. சரி, அப்படியே பூமி எதிராக நடந்து வரார் லக்ஷ்மணன். முகத்தில் கோபம். கிஷ்கிந்தை கோட்டையில் வானர்களை காவல் காக்கிற வானர்கள்லாம் பார்த்து கொடுத்து ரொம்ப கோபத்தோடு வரார். நம்ம ராஜா வேறு, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி ஒன்றும் செய்யாமல் ஒரு கோப்பையில் என் குடியிருப்புன்னு உட்காந்துருக்கான் அப்படின்னு அந்த வானரங்கள் இன்னும் பயந்து. அப்படி லக்ஷ்மணன் வேகமாக வந்தார். அதுக்குள்ள தாராதேவி அவர் கோபத்தை கொஞ்சம் தடுக்க எதிர்க்கணுன்னா அப்புறம் அனுமார் வந்தார். சுக்ரீவனை போதை தெளிவிச்சு ஆயிஷன் வந்து உட்காந்து வச்சிட்டார். இப்பெல்லாம் அடிக்கடி படிக்கிறோம், அந்த முதலமைச்சர் போதையுடனே அசம்பிளிக்கு வந்தார் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி சுக்ரீவன் ஆண்டு கொண்டு தான் உங்களுக்கு அவன் வழி அது. அவன் சுக்ரீவன் போதை தெளிவிச்சு சீட்டில் உட்காத்தி வச்சார். ஆஞ்சநேயர் லக்ஷ்மணன் உள்ளே விட்டார். உங்கள் காரியம் தான் ஏற்பாடு ஆயின்றிருக்கு, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவனை சமாளிச்சு லக்ஷ்மணன் பீஸ் பண்ணிட்டுருக்கா, பேசிவ் பண்ணிட்டுருக்கா. இவன் வந்தான் அங்கேருந்து. யாரோ சில பேர் ராமன் பற்றி கோல் சொல்லி வச்சிருக்கா. நான் அப்படிப்பட்டவன் இல்லைனா, அப்படிப்பட்டவன் இல்லை, காரியம் பண்ணாமல் கோல் சொல்லி வச்சுருக்கான்னு இப்போ சமாளிச்சு உடனே லக்ஷ்மணுக்கு கோபம். சுக்ரீவா, எங்கள் அண்ணன் உன்னை தெரிஞ்சுக்கல, நீ வந்து பாம்பு, தவளை மாதிரி கத்துற பாம்பு. நீங்கள் தவளை மாதிரி கத்துற பாம்புன்னு என்ன அர்த்தம்? சில பாம்பு தவளை மாதிரி கத்துமா, அதை கேட்டு தவளை இருக்குன்னு தவளை ஓடியும் டபக்கு பாங்கன்னு தவளை விழுங்கிடும். அந்த மாதிரி நீ இருக்கன்னு சொல்கிறான். வாலியை கொன்ன அந்த வழி இன்னும் மூடலை அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டார். விடலவர். அப்புறம் தான் கொஞ்சம் சுக்ரீவன் அடங்கி ஒடுங்கி வந்தான். அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணியிருக்கேன், எல்லா வானர்களும் வருவான்னு சொன்னான். நான் ஏதோ தப்பன்ட்டே மன்னிச்சுக்கணும்னு சொன்னான். லக்ஷ்மணனும் ஏதோ கோபத்தில், நான் அண்ணா கஷ்டத்தை பார்த்து கோபத்தை சொல்லிட்டு மன்னிச்சுக்கணுன்னார். பரஸ்பரம் சுகமாகி ஒரு பல்லக்கில் ஏறி வந்துட்டாவா. என் ராமவீரா என்ன சொன்னால், முதல்ல சாமமாக பேசு. அந்த சாமமாக எங்கே பேசணுங்கிறது எல்லையை தெரிந்த பகவான். அதனால் பகவானுக்கு சாமபாரகன்னு பேர். எங்க சாமபாரகோ ராகவோ பவத் சூரிய சூனுனா மத்தியபாயினா துரோகிணா கிருதே சக்ஷமஸ்வயம் தத்விளம்பனே சுவானுஜேவதன் என்பதாக இதுக்கு பின்னணியான ஸ்லோகம். பின்னணியான தமிழ் பாட்டு என்ன? கோப்பையில் குடியேறி நன்றி மறந்த கதிரவன் மகன் முன் இனிய கூர் என்று இளவலை பணித்த அமைதி பேச்சன் சாமபாரகன் எம்பெருமானே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். சாமபாரகாய நமகா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।